வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற திருப்புகழ் சுவாமிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது பாடப்பெற்றது. இந்த திருப்புகழ் 222வது. இந்த திருப்புகழை படிக்கிறதுனால தவறானவர்களுடைய பழக்கம் ஏற்படாம அவங்களுடைய படுகொழியில விழாம பாதுகாக்கும். இந்த பாடல் இப்ப பார்க்கலாம். நாசிர்தங் கடையதனில் விரைவி நான் மெத்த நொந்து தடுமாறி ஞானமும் கெட அடைய வழுவி ஆழத்து அழுந்தி மெளியாதே மாசகம் தொழுமுனது புகழின் ஓர் சொற்பகர்ந்து சுகமேவி மாமணங் கமழு மிரு கமல பாதத்தை நின்று பணிவேனோ வாசகம் புகழ ஒரு பரமர்தாம் மெச்சுகின்ற குருநாதா வாசவன் தரு திருவை ஒரு தெய்வ யானைக்கு இறங்கு மணவாளா ஈசகன் துர தருவு மகிழுமா வத்தி சந்து புடை சூழும் கேசவன் பரவு குரு மலையில் யோகத்தமர்ந்த பெருமாளே. வாங்க இப்ப இந்த பாடலுக்குரிய பொருளை பார்க்கலாம். நாசிர்தங் கடையதனில் அப்படின்னா நாச வேலைகளை செய்யக்கூடிய தவறானவர்களுடைய இடங்களுக்கு சென்று விரைவினான் மெத்த நொந்து அவர்களுடைய பழகி அதனால மனசு நொந்து போய் தடுமாறி ஞானமும் கெட மனசு அலைப்பாய்ந்து ஞானமும் கெட்டு போக அடைய வழுவி அப்படின்னா முழுவதுமாக தவறான பாதையிலே போய் ஆழத்து அழுந்தி மெளியாதே அப்படின்னா ஆழமா அந்த தீய பழக்கங்களிலே அழுந்தி நான் மெளிவடையாமல் மாசகம் தொழுமுனது புகழின் மாசகம் அப்படின்னா மாபெரும் இந்த உலகம் ஜெகம் மாபெரும் இந்த உலகமே புகழக்கூடிய தொழக்கூடிய உன்னுடைய புகழின் ஒரு சொற் பகிர்ந்து சுகமேவி அப்படின்னா ஒரே ஒரு சொல்லாவது உன்னை புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு சொல்லையாவது நான் சொல்லி அதனால சுகமடைந்து மாமணங் கமழும் இரு கமல பாதத்தை அப்படின்னா நறுமணம் வீசக்கூடிய உன்னுடைய 2 தாமரை பாதங்களை இன்று பணிவேனோ அப்படின்னா அத மனசு ஒருமுகப்பட்டு அதே நினைவிலே இருந்து உன்னுடைய பாதங்களை பணிவேனோ வாசகம் புகழ வாசகம் அப்படிங்கிறது உபதேசம் சொல்லக்கூடிய மொழி. அந்த மொழியை நீ சொல்றதுக்கு ஒரு பரமர் தான் மெச்சுகின்ற குருநாதா. நீ யாருக்கு சொன்ன? சிவபெருமானுக்கு. அவரு உன்னை மெச்சி புகழ்ன்னு சொல்றாரு. அவருக்கு குருநாதனா இருக்கக்கூடியவனே. வாசவன் தரு திருவை அப்படின்னா வாசவன்கிறது இங்க தேவேந்திரனை குறிப்பிடுறாரு. தரு திருவை அப்படின்னா லட்சுமியோட அம்சமா இருக்கக்கூடிய ஒரு தெய்வானைக்கு இறங்கு மணவாளா அப்படின்னா தனித்துவம் வாய்ந்தவனா தெய்வானை அவர்களை மனம் புரிந்து கொண்டவனே. ஈசகன் சுர தருவு மகிழுமா பக்தி சந்து புடை சூழும் அப்படின்னா ஈசகம் அப்படிங்கிறது மூங்கில குறிக்கிறது. சுரத்தருவு அப்படிங்கிறது கற்பக மரம். மகிழுமா மகிழ மரம் மாமரம். வத்தி அப்படிங்கிறது அத்திமரம். சந்து சந்தன மரம். இது எல்லாமே சூழ்ந்து இருக்கக்கூடிய கேசவன் பரவு குருமலையில் அப்படின்னா கேசவன் ஆகிய பெருமாளே அங்க நிறைஞ்சு இருக்கக்கூடிய குருமலையில் யோகத்தை அமர்ந்த பெருமாளே உபதேச குருவாக யோக நிலையில அமர்ந்திருக்கக்கூடிய பெருமாளே.